அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் 100, ஜிகேயில் 100, 200 கேள்விகளுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன் பிடிஎஃபில். ஸோ நீங்கள் வந்து வீடியோ லென்த்தியாக பார்த்து உங்களுடைய டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை வச்சு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 200க்கு எத்தனை கொஸ்டின் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒரு 99% வந்து கரெக்டாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு பர்சன்ட் ஒரு சில கேள்விக்கு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. தமிழில் ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, அதேமாதிரி ஜிகேயில் ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, மேக்ஸோ கூட ஒரு கொஸ்டின் டவுட்டாக தான் இருக்குது. ஒரு 2-3 கேள்விகளை தவிர மற்ற எல்லா கேள்வியும் ஓரளவுக்கு வந்து சரியாக தான் வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ தமிழ், ஜிகே, மேக்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த பிடிஎஃப் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பிடிஎஃப்கான லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சுட்டு 200 கேள்விக்கு எத்தனை கேள்விகள் வந்து உங்களுக்கு நீங்கள் சரியாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக், நீங்கள் எந்த கம்யூனிட்டி, உங்களுக்கு எவ்வளோ வந்து 200க்கு எத்தனை கொஸ்டின் சரியாக வருது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கட் ஆஃப் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்ணை சொல்லும் பொழுது நம்ம வந்து கட் ஆஃபை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம்லேயுமே வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டேன். கொஷின் எப்படி இருக்குது, ஈஸியாக இருந்ததா, கஷ்டமாக இருந்ததா, எப்படி இருந்தது அப்படின்றதும் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கூட எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது நிறைய பேர் வந்து ஈஸின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு விதமான அகாடமியில் ஆன்சர் கீலாம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சார் கொஞ்சம் அது நான் இப்போ இது நினச்சேன் அது வந்துருச்சா, இதுவா, இப்படியா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தப்பு வந்திருக்கு சார், கொஞ்சம் கஷ்டம் தான் போல், கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் மாடரேட் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு அது ஈஸியாக தெரியலாம். பட் அது நல்லா டெப்த்தாக பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த தமிழ் கூட இந்த கொஸ்டின் வந்து தவறாக தான் இருக்குது, சபதம்ன்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் மாடரேட் தான், ஈஸி ரொம்ப ஈஸின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ரைட்டா? செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒன்று மொத்தத்தில் வந்து நம்ம எழுதி முடிச்சிட்டோம், நம்ம கடமையை நம்ம செஞ்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே கடவுள் கையில் இருக்குது. நோ டிஎன்பிஎஸ்சி கையில் இருக்குது. அவங்க வேல்யூவேஷன் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க, ரிசல்ட் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை போட்டு மனசை குழப்பிக்க வேணாம். அடுத்த தேர்வு ரெடியாக இருக்குது. அடுத்தது குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. குரூப் 1க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வரப்போகுது. ஸோ நீங்கள் எழுதி முடிச்சாச்சா, தூக்கி போட்டு அடுத்த எக்ஸாம் பாருங்கள். இந்த ரிசல்ட் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுன்றதுனால அதுக்குள்ளே மற்ற தேர்வுகள் எழுதி அது ஏதாவது கிடைக்குமா அப்படின்றது நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து மூவ் ஆகுங்க. ரைட்டா? ஸோ இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருந்தீங்கன்னா 1 or 2 days வந்து ரிலாக்ஸாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க, மைண்டை ஃப்ரீயாக விடுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். தொடர் முயற்சியே வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல பாதைன்னே சொல்லலாம். தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் பிரேக் விட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து அது பின்னாடியே வந்து இதாகிடும். ஸோ உங்களுக்கு தான் அது நெகட்டிவாக போயிடும். கொடுத்துருக்கேன், பாருங்கள். நன்றி, வணக்கம்.